உங்கள் பின்னாலே சுற்றி சுற்றி வந்த ஆண் தனது துன்பம் இன்பம் அனைத்தையும் உங்ககிட்ட பகிர்ந்து கொண்ட ஆண், சரிங்களா? அதே மாதிரி உங்ககிட்ட எதுவுமே மறைக்காமல் பேசின ஒரு ஆண் இப்போது திடீர்னு உங்ககிட்ட பேசலை, மூஞ்ச கொடுக்கலன்னா உங்களையே நினச்சிட்டு இருந்தவங்க, உங்கள் பின்னாடியே சுற்றி வந்தவங்க, சரிங்களா? உங்களை பற்றி மட்டுமே யோசித்தவங்க, நீங்கள் என்ன தவறு செஞ்சாலும் விட்டு கொடுத்தவங்க, இன்றைக்கி அவங்க ஏதோ ஒரு மன வருத்தத்தில் ஏதோ ஒரு காரணத்தினால உங்களை விட்டு விலகி இருக்காங்க அப்படின்னா ஒன்றே ஒன்று தாங்க சொல்வேன், அந்த மாதிரி ஆண்களை விட்டுடாதீங்க. ஏன்னா யார் ஒருவர் வந்து பார்த்திங்கன்னா செய்த தவறுகளாக இருந்தாலும் சரி, தன்னுடைய இன்பம் துன்பமாக இருந்தாலும் சரி, தனது சுகம் துக்கத்தை பகிர்ந்து கொண்ட ஒரு ஆண் கிடைக்கிறானோ அந்த பெண் தாங்க நண்பனாகவும் சரி, காதலனாகவும் சரி, வாழ்க்கை தரனாகவும் சரி, அப்படியாப்பட்ட ஆண் கிடைச்சானா அந்த பெண்ணு தாங்க இருக்கிறதுலே கோடீஸ்வரின்னு நான் சொல்லுவேன். கண்டிப்பாக ஒன்றே ஒன்று தாங்க சொல்லுவேன், ஒரு ஆண் எவ்வளோ தவறு வேணாலும் செய்யலாம், சரிங்களா? என்ன சொல்ல, போய் சொல்லலாம், திடீர்னு மாறி இருக்கலாம், திடீர்னு ஏதோ ஒரு அட்ராக்ஷன் ஏற்பட்டுருக்கலாம், என்ன வேணாலும் ஆயிருக்கலாம். ஆனால் அவங்களால என்ன தெரியுமா தாங்க முடியாது, நாம் நேசித்த ஒரு பெண்ணு குத்தி காட்டுறது, இந்த மாதிரி தூக்கி எறிஞ்சு பேசுகிறது, கடும் சொற்கள் சொல்கிறது, இதெல்லாம் தாங்கவே முடியாது ஆண்களால். குறிப்பிட்ட காலகட்டம் வரைக்கும் தான் தாங்கிப்பாங்க. அதுக்கு மேலே பார்த்திங்கன்னா வேண்டாச்சு அப்படின்ட்டு ஆகிடும். தயவு செஞ்சு சொல்ல, நம்ம கொஞ்சம் பொறுமையாக நம்மளுக்கு பிடிச்ச ஒரு மனசை என்ன சொல்கிறது, நம்மளுக்கு பிடிச்சவங்க எவ்வளோ தவறு செஞ்சாலும் சரி, முதல்ல அந்த தவறை கண்ணு முன்னாடி கொண்டு வந்து நிறுத்தி ஒரு பெரிய பூதாகரமாக விஷயமாக ஆக்கிடாதீங்க. தயவு செஞ்சு நான் தான் சொல்லுவேன். அவங்க இப்போ உங்ககிட்ட விட்டு விலகிறதுக்கு முன்னாடியோ இல்லை உங்களை விட்டு என்ன சொல்கிறது, உங்ககிட்ட இப்படி பிரச்சனை பண்ணுறதுக்கு முன்னாடியோ உங்களுக்கு எவ்வளோ நல்லது செஞ்சுருப்பாங்க. உங்ககிட்ட இருக்கிற குறையெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பெருசுப்படுத்தாமல் பொறுமையாக போயிருப்பாங்க இல்லையா? உங்களுக்காக எவ்வளவோ தியாகங்கள் செஞ்சுருப்பாங்க இல்லையா? விட்டு கொடுத்து நடந்திருப்பாங்க இல்லையா? அனுசரணையாக இருந்திருப்பாங்க இல்லையா? பாதுகாப்பாக இருந்திருப்பாங்க இல்லையா? அதை நினச்சி பாருங்கள் ஒரு நிமிஷம். எந்த ஒரு விரவையாக இருந்தாலும் சரி, நம்ம இப்போ ஒரு கண்ணாடி பொருளை தூக்கி போட்டு உடச்சிட்டோன்னா ஒட்ட வைக்க முடியாது, அது உண்மை தான். இப்போ ஒரு பொருளை உருவாக்குறது ரொம்ப கஷ்டம், அந்த பொருளை அழிக்கிறது ரொம்ப ஈஸி. உறவுகளும் அப்படி தாங்க. ஒரு தடவை நம்ம என்ன தான் போட்டு உடச்சிட்டு திரும்பி சேர்ந்தாலுமே சரி, பழைய மாதிரி இருக்காது அந்த உறவுகளில். விரிசல் விழுந்தது விழுந்ததான். பொறுமை வேணும், கொஞ்சம் விட்டு கொடுக்குற தன்மை வேணும், யோசிக்கிற பன்மை வேணும், சரிங்களா? யோசிக்கிற மனப்பான்மை கண்டிப்பாக வேணுங்க. நம்ம யோசிக்கணும், இவங்க எப்படி மாறியிருக்காங்க என்ன ஏதுன்னு கண்டுபிடிச்சி நம்ம தாங்க மாற்றணும். ஒரு ஆண் ஒரு பெண்கிட்ட சுற்றி சுற்றி வந்துட்டு எல்லா விஷயத்தையும் பகிர்ந்துட்டு திடீர்னு விலக காரணம் என்னன்னு யோசிச்சு பொறுமையாக முடிவெடுத்திங்கன்னா நல்லதாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா உறவுகளை ஒரு நட்பாகட்டும், ஒரு காதலாகட்டும், ஒரு திருமண வாழ்க்கையாகட்டும் அவ்வளோ சீக்கிரம் உடச்சிட முடியாது, அதுலேருந்து வெளியே வந்துட முடியாது. நல்லவங்களோ கெட்டவங்களோங்க முடிஞ்ச அளவுக்கு 2 பேரில் யாருக்காவது ஒருத்தருக்கு ஒரு உண்மையான அன்பு இருந்தால் அந்த இடத்துல சேர்ந்துடலாம். 2 பேருக்குமே அன்பு இல்லை, வேண்டாம் வெறுப்பாயிடுச்சுன்னா முடியவே முடியாது. இதை நீங்கள் புரிஞ்சுக்கணுன்னு நான் நினைக்கிறேன், சரிங்களா? புரிஞ்சு நடந்துக்கோங்க, உறவுகளுடைய அருமை தெரிஞ்சு நடந்துக்கோங்க. இதுக்கு மேலே நான் சொல்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை. அவங்கவுங்க வாழ்க்கை அவங்கவுங்க கையில், அவங்கவுங்க முடிவில். நன்றி, வணக்கம்.